வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறை. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா வடமாகாணத்தில் யாழ் மாவட்டம். அது யாழ் மாவட்டத்தில் பலராலும் பல ஆண்டுகளாக அறியப்பட்ட ஒரு இடம் இந்த செம்மணி வளைவு. செம்மணி என்ற இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இந்த நீதியின் ஓலம் என்ற அதாவது இந்த மக்களினுடைய பேரவலத்தினுடைய இறுதி நாளின் அந்த சர்வதேச நீதி கோரி இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று ஒரு பெருவாரியான சர்வதேச நீதி கோரி இன்றைக்கு பெரிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. இந்த செம்மணி வளைவிலே இன்றைக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட இடத்துல நிற்கிறோம். இன்றைய நிகழ்வு அனைத்தையும் நாங்கள் பதிவு செய்து எங்களுடைய உறவுகளுக்கு காணொளி மூலம் கொண்டு வரோம். எங்களோட காணொளியை நீங்கள் நல்லா பகிர்ந்து விடுங்க. மீண்டும் ஒரு காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சிறை. தமிழின அழிப்பின் சாட்சியாக அமைந்திருக்கின்ற செம்மணி சித்துபாத்தி இந்துமையான மனித புதைக்குழிக்கு சர்வதேச நீதி கோருகின்ற நீதியின் ஓலம் 2 இறுதி நாளான இன்று முதல் நிகழ்வாக அனைவரும் எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்துவோம். மலர் மாலையை அணிவிப்பதற்காக சம உரிமை இயக்கத்தில் இருந்து நீதியின் ஓலம் 2 போராட்டத்திற்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்காக சமூகம் அளித்திருக்கின்ற சகோதரமொழி அருட்பணி தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். மலர் வணக்கத்தினை ஆரம்பித்து வைப்பதற்கு சிவஸ்ரீ ந பிரபாகர குருக்கள் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அனைவரும் மலர் வணக்கம் செலுத்துவோம். குறிப்பாக இலங்கை இராணுவத்தால் கடத்தி காணாமலாக்கப்பட்ட உறவுகளை இன்று வரை மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த இராணுவத்தினுடைய படுகொலை என்பது மிலேச்சத்தனமானது. ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தரப்பு பொதுமக்களை படுகொலை செய்து காணாமலாக்கி இருக்கின்றார்கள். இது பொறுப்புக்கூறல் என்ற விடயத்திற்குள் வருகின்றது. செம்மணி புதைகுழி தொடர்பாக கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களினுடைய படுகொலையின் பின்னர் சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற இராணுவ வீரர் நேரடியாக இந்த விடயங்களை நீதிமன்றத்துக்கு தெரிவித்த பின்னர் தான் அகழ்வு பணிகள் ஆரம்பமானது. அந்த அகழ்வு பணிகள் மீண்டும் இந்த 2 வருடத்திற்குள் ஒரு நிலையை எட்டி கிட்டத்தட்ட 564 மேற்பட்ட எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது வெறுமனே இலக்கங்களை எண்ணுவதோ அல்லது எத்தனை எண்புக்கூடுகள் இருக்கின்றது என்பதை எண்ணி கணிப்பிடும் நிகழ்வோ அல்ல. இது தமிழ் இனத்திற்கு நிகழ்ந்த இனப்படுகொலையினுடைய சாட்சி. இந்த இனப்படுகொலை நிகழ்ந்தது என்பதற்கு இதைவிட சாட்சியம் ஒன்று தேவையில்லை. குறிப்பாக இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவரே நேரடியாக சாட்சி சொன்ன ஒரு விடயம். இந்த விடயத்திலே அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று என்னத்தை செய்திருக்கின்றது என்ற ஒரு பாரிய கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. இதனுடைய விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். அந்த காலத்திலே இங்கு செம்மணி இடத்திலே இராணுவ முகாம்களுக்கு பொறுப்பாக இருந்த இராணுவ வீரர்கள் இன்று பல பதவிகளில் இருக்கின்றார்கள். இன்றும் அவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா, கேள்வி கேட்கப்பட்டார்களா, அல்லது அரசாங்கம் என்ற வகையிலே ஏதாவது ஒரு அரசாங்கம் இதற்கு பொறுப்பேற்றிருக்கின்றதா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. எனவே தமிழ் மக்களை கொலை செய்யலாம், அவர்களை காணாமலாக்கலாம், அதன் பின்னர் யாருமே அவர்களை கேள்வி கேட்க வரமாட்டார்கள் என்று அரசாங்கம் நினைத்தால், சிங்கள பேரினவாதம் நினைத்தால் அதை நாங்கள் பொய் என்று நிரூபிப்போம். ஏனென்றால் இன்று எங்களின் சூழ்நிலையில் எங்களுக்கு அரசியல் பலம் சற்று குறைவடைந்திருக்கலாம். ஆனால்
மனோதிடத்தோடு மனோபலத்தோடு பலர் இங்கே போராடி கொண்டு தான் இருக்கின்றார்கள். நீதி என்ற ஒன்று இலக்கை அடையும் வரை இந்த போராட்டங்கள் பல வடிவிலே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அனைத்து அரசாங்கங்களும் தங்களது முகமூடிகளை மாற்றினாலும் கூட நிலைப்பாடுகளை மாற்றுவதாக இல்லை. தமிழ் மக்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இனப்படுகொலை என்ற விடயம் இடம்பெற்றது என்றதை நாங்கள் தெளிவாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் இதற்கான ஆரம்பகட்ட விடயங்களை கூட செய்யவில்லை என்பதை நாங்கள் சர்வதேசத்துக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். மீண்டும் இப்படியான ஒரு நிகழ்வுகள் இடம்பெறக்கூடாது என்பதற்காக இன்றிருக்கின்ற சந்ததியினருக்கும் இது தொடர்பாக நாங்கள் படிப்பினைகளை எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். எனவே செம்மணி என்பது தமிழ் மக்களினுடைய காணாமலாக்கப்பட்ட கொல்லப்பட்ட மக்களினுடைய ஒரு வரலாற்று சின்னமாக இறுதி வரை இந்த இடத்தில் இருக்கும். இதற்கான நீதி குரல் என்பது என்றுமே ஓயாது. அந்த இலக்கை அடையும் வரை அது ஓயாது என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவதற்காகவே இந்த இடத்திற்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். எனவே இலக்கு என்பது ஒன்றே ஒன்றுதான், தமிழினத்திற்கான விடுதலையும் தமிழ் மக்களுக்கான நீதியையும் பெற்றுக் கொடுப்பது என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றேன். நன்றி. இன்று செம்மணியிலே எமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் 31 ஆண்டுகளுக்கு பின்பு எழுந்து நீதி கேட்கின்றார்கள். குழந்தைகள் ஆயுதமேந்தி போராடவில்லை. குழந்தைகளை கூட ஈனரக்கம் இல்லாமல் கொன்று எமது தாயகத்திலே இன்று காட்டிருக்கின்றார்கள். இதுக்கான நீதி கோரி இன்றைக்கு நாங்கள் சர்வதேசத்திடம் நாடி நிற்கின்றோம். எனவே சர்வதேசம் இதை கண் திறந்து பார்க்க வேண்டும். எமது 500க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. எங்களோட உறவுகள், எனது சகோதரன் சகோதரிகள். ஆனால் இன்று நாங்கள் எலும்புக்கூடு என்று சொல்லுகின்றோம். எங்களுக்கு மன வேதனையாக இருக்கின்றது. எங்கள் உறவுகளை நாங்கள் இன்று தவிக்கின்றோம். ஆனால் அரசாங்கம் இன்று கண்மூடி வேடிக்கை பார்க்கின்றது. எனவே எங்களுக்கான நீதியை சர்வதேசம் பெற்று இந்த எங்கள் சகோதரர்களுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். சர்வதேசம் எங்களுக்கு இந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் இன்று எல்லோரும் எல்லா மாவட்டத்திலிருந்து வந்து ஒன்று கூடியிருக்கின்றோம். தாயக செயலணி என்னுடைய நிகழ்வை இன்று அரங்கேற்றி இருக்கின்றது. எங்களுக்கான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் இதில் போராடி கொண்டிருக்கின்றோம். சர்வதேசம் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இப்போ பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, இந்த நீதியின் மூலத்தினுடைய இலங்கையில் சகல மாவட்டங்களிலும் சகல பகுதிகளிலும் இருந்து முடிந்த வரை பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய சர்வதேச நீதி கோரி இன்றைக்கு ஒரு பேரணி வந்து கொண்டிருக்குது. இது எங்கே இருந்துன்னு பார்த்தால் செம்மணியிலிருந்து யாழ் பொது நூலகத்திலிருந்து பார்த்தா தெரியும். பொது நூலகத்திலிருந்து பேரணியாக மக்கள் பல சமூக செயற்பாட்டாளர்கள், அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி பல நூற்றுக்கணக்கான உறவுகள் இப்போ அணியாக பேரணியாக கொண்டிருக்கிறோம். இது எந்த இடமெண்டா யாழ் பொது நூலகத்தில் இருந்து இப்போ பாருங்க இங்கே கொண்டிருக்கிறோம். இந்த வீதி வழியாக தான் நிறைய இங்கால மணிக்கூட்டு கோபுரம், அதாவது யாழ்ப்பாணத்திலே காணப்படக்கூடிய மணிக்கூட்டு கோபுரத்தினுடைய வளைவை அண்மித்து கொண்டிருக்கணும். இப்போ இவர்கள் யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான பாதைக்கு வரப்போகும். இப்போ இங்கே பார்த்தால் நூற்றுக்கணக்கான ஊடகத்துறையினர் நின்று இந்த நிகழ்வுகளை பதிவு செய்யணும். அதே நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து பல பஸ்கள் மூலம் மக்கள் வந்திருக்கணும். திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, வாழைச்சேனை, கல்முனை, அதே மாதிரி கிளிநொச்சி மாவட்டம், வவுனியா மாவட்டம், பல மாவட்டங்களிலும் இருந்து மக்கள் கை குழந்தைகளோடு எல்லாம் நீங்கள் இந்த காணொலியில் பாருங்க உறவுகள் எல்லாம் கை குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்கள், யுவதிகள், மற்றது சின்ன சின்ன சிறுவர்கள் எல்லாம் தங்களுடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இன்றைக்கு நீதியின் ஊழத்தின் பக்கம் தங்களுக்கு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராகத்தான் மக்கள் இன்றைக்கு சர்வதேசத்திடம் சர்வதேச நீதி கோரி நிற்கணும். இப்போ இதில் பார்த்தா தெரியும், இந்த மக்கள் அதாவது சமய தலைவர்கள், மத குருமார் என்று சொல்லி இதில் எல்லாருமே இன மத வேறுபாடு என்று என்ன நடக்குன்னு சொன்னால் பங்கேற்றிருக்கணும். இந்த பங்கேற்பு ஒரு சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்லி நிற்கிது.
இங்கே பார்த்தால் மக்கள் வந்து கூடுதலாக கருப்பு சீருடை அணிந்திருக்கின்றார்கள், கருப்பு கொடி பிடிச்சு கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி அந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி செய்கிறார்கள் வந்து இங்கே பாருங்கள். அதில் ஒரு அக்கா போகிறா. அப்போ இவியலுக்கால் வந்து தாயக செயலணி என்று சொல்லி அவர்கள்லாம் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்வை வந்து ஒழுங்குபடுத்தி செம்மணியின் சிந்துப்பாத்திக்கான மனித எச்சங்கள், அதாவது வந்து மனித எலும்புகள் வந்து எலும்புக்கூடுகளாக தொடர்ச்சியாக வந்து எடுத்து கொண்டிருக்கணும். அப்போ 556 தாண்டின மக்களுடைய உடலங்களாக புதைக்கப்பட்டு அது எலும்புக்கூடுகளாக காணப்படுது. அப்போ அந்த இதைத்தான் வந்து இன்றைக்கு நீண்ட காலமாக வந்து மக்கள் வந்து நீதி கோரி சர்வதேசத்திடம் வந்து விடாப்பிடியாக எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும், இந்த நீதிக்கான பொறிமுறைகளை சர்வதேசம் கொண்டு வர வேணும் என்று வேண்டித்தான் இன்றைக்கு பல மக்கள் இதில் நாங்கள் பார்க்குறோம் வந்து என்னென்னா சகோதர மொழியில் உள்ளவர்கள் கூட இந்த நிகழ்வில் காணக்கூடியதாக இருக்குது. சில இடங்களில் வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வருகை தந்த வெள்ளைக்காரரை கூட காணக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த நிகழ்வுகள் வந்து ஒட்டுமொத்த சர்வதேசத்தினுடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இங்கே வந்து இந்த தமிழ் இனத்துக்கு வந்து இழைக்கப்பட்டது உண்மையிலேயே ஒரு அநீதி. இந்த மக்கள் தொடர்ச்சியாக செம்மணியிலே நின்று தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றது. இப்போ பாருங்கள், இது எங்கே வந்துட்டினோம்டா யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான வீதி, அதாவது வந்து வைத்தியசாலை வீதி, யாழ் போதனா வைத்தியசாலை, அந்த வீதிக்குள்ளே வந்துட்டினோம் என்னன்னு சொன்னால் இதில் வந்து அரச பஸ், அதாவது வந்து அரச பேருந்து நிலையத்தை அனுமதி கொண்டு இருக்கணும். இப்போ இதை வந்து எதால் வந்துன்னா நூல் நிலையத்திலிருந்து வந்து மணிக்கூட்டு கோபுரத்துக்கு ஊடாக வருவது வந்து இப்போ யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய அந்த காவில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அருகால வந்து HMB பேங்கால் வந்து இப்போ இதில் வந்து வளைவாக ஒரு யூ வடிவத்தில் திரும்ப போகும். இப்போ இதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பிரதான பாதை. அதே நேரத்தில் அரச பேருந்து நிலையத்தினுடைய பக்கமாக இப்போ திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். வரையக்கில் வந்து போதனா வைத்தியசாலையுடைய முன்பகுதியால் வரையினோம். இப்போ இதால் வந்து யூ வடிவத்தில் திரும்பி இங்கே வரையணும். அப்போ இது எங்கே வரப்போயினோம்னு சொன்னால் டெம்பிள் ரோட்டுக்கு வரப்போயினோம். டெம்பிள் ரோட்டுக்கு வரையக்கில் டெம்பிள் ரோட்டில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய UN IOMல வந்து தான் என்ன நடக்க போகுதுன்னா இந்த நீதி கோரின விடயங்கள் மகஜர்கள் அடங்கிய அந்த சர்வதேச நீதிக்கான பொறிமுறைகளுக்கான அந்த நீதி கோரின மகஜர் ஒன்று வந்து இந்த அநீதி இழைக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்களால் வந்து காணப்படுது. இங்கே பாருங்கள் எவ்வளவு பாவங்கள் இந்த முன்னிலையில் நிற்கணும். அப்போ இந்த நிலையில் நாங்கள் பார்த்தால் இதில் வந்து கூடுதலாக வந்து எல்லா இடத்துலையும் இப்போ கூடுதலாக கருத்துறை கிளிநொச்சி வந்து பல இடங்களில் எங்களுடைய மக்களுக்கு ஏற்பட்ட அந்த அநீதிக்கு வந்து சர்வதேசம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு தர வேண்டும், உங்களுக்கு நீதி தர வேண்டும் என்று இந்த மக்கள் தொடர்ந்து நீதியின் மூலம் டெண்டு என்ற இடத்துல இன்றைக்கு 4 நாட்களாக தொடர்ந்து வந்து இந்த போராட்டத்துக்கான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்குது. இப்போ இந்த வகையில் இந்த மக்கள் வந்து பாருங்கள், அந்த பொருட்கள் எல்லாத்தையும் உயர்த்தி நல்ல உரத்த குரலில் வந்து அந்த ஐக்கிய நாடுகள் எங்களுடைய தமிழ் பேசும் மக்கள் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து எலும்புக்கூடுகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களினுடைய உரிமைகளையும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கும் தான் நீதி கோரி நிற்கிறோம். அந்த நீதி கோரி நிற்கின்ற பதாதைகளை கூட பாருங்கள், இங்கே பாருங்கள், நீதி கோரி நிற்கின்ற இந்த பதாதைகள் கூட நாங்கள் இறுதி தமிழர்கள் இருக்கும் வரை எங்களுடைய மக்களுக்காக எங்கள் நீதி கோரி நிகழ்வுகள் நடைபெறுவது அந்த இடத்திலே எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செலுத்த வேண்டும். பல சகோதர மொழி பேசுகிறவர்கள் கூட இந்த இடத்திலே நாங்கள் காணப்படுவதாக இருக்கிறது. இன்றைய இந்த நீண்ட நாட்களாக நடைபெற்று வருகின்ற ஒரு நிகழ்வில் வெயிலுக்கு மத்தியில் தான் வந்து இந்த மகஜரை கையளிப்பதற்காக முதல்ல வந்து அவர்கள் தங்களுடைய செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கோஷங்கள் மூலம் குரல்கள் மூலம் எல்லாம் வந்து
ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கின்றனர். மக்கள் வந்து அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் வந்து காணொலி அமைய பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. வந்திருக்கிற மீடியாக்களுக்கான ரிப்போர்ட் வாசிப்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். வடக்கு கிழக்கு தாயக உறவுகளே, இன்றைய தினம் செம்மணி மனித படுகொலை குறித்தும் மறுக்கப்பட்ட நீதிக்குமான அனைத்து வடக்கு கிழக்கு தாயக மக்களும் இணைந்து இன்று நடத்திய போராட்டத்தின் எதிரொலியாக இன்றைய தினம் யாழ் குடாநாட்டினுடைய பொது நூலகத்தில் இருந்து ஐக்கிய நாடுகள் ஸ்தானிகர் ஆலயத்தினுடைய பதிவேடு பிரதிநிதி வகிக்கின்ற இடம் நோக்கி இன்றைய தினம் மக்கள் பொது அமைப்புகள் அனைவரும் இணைந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை ஆணையாளருடைய ஐக்கிய நாடு மனித உரிமைகள் அலுவலகத்தினுடைய இடத்திலே இப்போது மகசர் கையளிக்கப்பட்டு அந்த மகஜர் தொடர்பான ஊடக அறிக்கை இந்த போராட்டத்தினுடைய ஏற்பாட்டு குழுவினராகிய தாயக செயலணியினரால் வழங்கப்படுகின்றது. ஊடக அறிக்கை தாயக செயலணி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் ஆணையாளர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம், ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, 17/8/2026 நீதியின் கோலம் தொடர்பானது. தமிழ் மக்களின் நிரந்தர தீர்வுக்கு பன்னாட்டு சமூகத்தின் தலையீட்டை கோருகின்றோம். ஈழத் தமிழர்களாகிய நாம் மரபு வழி தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமைக்கு உரித்தான ஒரு தேசிய இனம் என்பதை மீண்டும் நீதியின் ஓலம் என்னும் கையெழுத்து போராட்டத்தின் ஊடாக உலகத்திற்கு பிரகடனப்படுத்துகின்றோம். வட்டுக்கோட்டை தீர்மானம், திம்பு கோட்பாடு என்பவற்றின் ஊடாக வரலாற்றில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் ஊட்டக பலமுறை வலியுறுத்தப்பட்ட போதிலும் ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சனைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க நிரந்தரமான அரசியல் தீர்வை காண்பதற்காக மீண்டும் ஒரு தடவை எமது ஏகோபித்த மேற்படி வெளிப்படையான நிலைப்பாட்டினை வலியுறுத்தி தமிழ் மக்களாகிய நாங்கள் இங்கே கையொப்பமிட்டிருக்கின்றோம். வரலாற்று காலம் தொட்டு இலங்கை தீவில் தமிழர்களும் சிங்களவர்களும் இருவேறு தனித்தனி ராஜ்யங்களை கொண்டிருந்தனர். பின்னர் காலனித்துவ ஆட்சியாளர்களின் நிர்வாக தேவைக்காக இரு ராஜ்யங்களும் 1833ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டது என்ற வரலாற்று உண்மையை சர்வதேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் நினைவுபடுத்துகின்றோம். இந்த வரலாற்று உண்மையை உற்சாக புறக்கணித்து எண்ணிக்கையில் பெரும்பான்மை என்ற அடிப்படையில் தீவு முழுவதும் ஆட்சி அதிகாரங்கள் சிங்களவர்களிடம் 1948ஆம் ஆண்டு ஒப்படைக்கப்பட்டது. தமிழர் மீதான திட்டமிட்ட இன அழிப்புக்கு வித்திட்டது. அத்துடன் இலங்கை தீவில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பௌத்த சிங்கள பேரினவாத அரசுகள் தமிழ் மக்களின் அகிம்சை வழியிலான சுதந்திர போராட்டங்களை இராணுவ பலத்தால் இரும்பு கரம் கொண்டு நசுக்கின. அதேவேளை சிங்கள பௌத்த இனவாத வன்முறை கும்பல்களின் பரியாட்டத்திற்கு உறுதுணை வழங்கின. சிங்கள மக்களுக்கே உபந்தளிக்கப்பட்ட பூமியாக இலங்கை தீவை கற்பனைவாதத்தால் புனையப்பட்ட மகாவம்ச சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்து வரும் சிங்கள பௌத்த அரசுகளில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி என்ற முகமூடி அணிந்துள்ள ஏபிபி அரசும் விதிவிலக்கல்ல. தமிழ் மக்கள் தங்கள் பூர்வீக தாயகத்தில் சுயநிர்ணய உரிமையை அடிப்படையாக கொண்டு இறையாண்மை கொண்ட அரசை மீண்டும் அமைப்பதற்காக 1977ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு ஜனநாயக வழியில் ஏகோபித்த ஆணையை வழங்கி தங்கள் சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தினர். அகிம்சை வேலை போராட்டங்களை இலங்கை அரசு ஆயுத முனையில் அடக்க முற்பட்ட போதே தமிழ் மக்களின் ஆயுத வழி போராட்டம் தோற்றம் பெற்றது. வீரியம் பெற்றதோடு
தமிழர் தாயகத்தின் 75% நிலப்பரப்பை தமிழர் தலைமை தமது கட்டுப்பாட்டில் வைத்து நிழலரசை நிறுவி ஆட்சி செய்து வந்தார்கள். கடந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் சிங்கள பேரினவாத அரசால் திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு யுத்தத்தினால் 1,46,000க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டும் லட்சக்கணக்கானோர் காயங்களுக்கு உள்ளாகியும் உள்ளதோடு நிரந்தர அங்கவீரர்களாகவும் ஆக்கப்பட்டனர். அதேவேளை பல ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். வல்லாதிக்க சக்திகளின் துணை கொண்டு சுதந்திர விடுதலைக்கான ஆயுத போராட்டமும் அளித்தொழிக்கப்பட்டது. தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதற்கு தமிழர் தாயகத்தை ஒரு தனித்த இறையாண்மையுள்ள தேசமாக ஏற்று தாயகம் தேசியம் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட சுய நிர்ணய உரிமைகளோடு கூடிய அங்கீகரித்தால் மட்டுமே நமது மக்களுக்கான நிரந்தர தீர்வுக்கு வழிகோலும். 2009ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை 16 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த சிங்கள பேரினவாத தமிழர்களை ஒடுக்குவதற்கென்று தற்போதும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நிகழ்நிலை காப்பு சட்டங்களை உடனடியாக நீக்க வலியுறுத்த வேண்டும். அதேவேளை தமிழ் மக்களின் கருத்துரிமை பேச்சுரிமை வளங்களை அனுபவிக்கும் உரிமை நீதி கோரும் உரிமை நடமாடும் உரிமை ஆகிய உரிமைகளை அங்கீகரிக்க வலியுறுத்த வேண்டும். ஸ்ரீலங்காவில் தொல்பொருள் திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் வனவள பாதுகாப்பு திணைக்களம் மகாபலி அபிவிருத்தி திணைக்களம் கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை துறை எனும் போர்வையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான நில அபகரிப்பு திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள எமது மக்களின் நிலங்கள் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும். தமிழர் தாயகத்தின் நில ஒருமைப்பாட்டையும் குடிசன விகிதாசாரத்தையும் சிதைக்கும் நோக்கில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து சிங்கள குடியேற்றங்களும் அகற்றப்பட்டு பௌத்தமயமாக்கல் நிறுத்தப்பட வேண்டும். செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளும் ஒரு சர்வதேச நீதி விசாரணைகளோடு கூடிய நிதி DNA பரிசோதனை கார்பன் டேட்டிங் EPR தொழில்நுட்பம் ஆதார சங்கிலி பாதுகாப்பு பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பங்கேற்பு சாட்சி பாதுகாப்பு மற்றும் OHCHR OSL மேற்பார்வையிலான ஆதார பாதுகாப்புடன் சுயாதீன சர்வதேச நீதி மரபியல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நிதியின்மை நிபுணத்துவ பற்றாக்குறை அல்லது அரசியல் தலையீடு காரணமாக எந்த விசாரணையும் தாமதிக்கப்படவோ பலவீனப்படுத்தப்படவோ ஆதாரங்கள் மாசுபடுத்தப்படவோ மறைக்கப்படவோ அளிக்கப்படவோ கூடாது. தமிழர் மீது இடம்பெற்ற இனப்படுகொலை போர் குற்றங்கள் மற்றும் மனித தன்மைக்கு எதிரான குற்றங்களில் நம்பகமாக தொடர்புபட்டதாக கூறப்படும் இலங்கை அரசியல் இராணுவ புலனாய்வு போலீஸ் மற்றும் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக பயணத் தடைகள் சொத்து முடக்கம் மற்றும் குறிவைத்த தடைகள் அனைத்து நாடுகளாலும் நடைமுறை